Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு e-commerce ஸ்டோரியும் dropshipping ஸ்டோரியும் கம்பைன் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போறோம். More or less நம்ம ஆல்ரெடி ட்ரை அவுட் பண்ண வீடியோ தான், பட் இது கொஞ்சம் கம்ப்ளீட்டா கொஞ்சம் நியூவா இருக்க போகுது. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா this channel is all about நான் பண்ற freelance business journey working with US clients documentation பண்ற மாதிரியும் நான் பண்ற dropshipping business journey documentation பண்ற மாதிரி இருக்க போகுது இந்த சேனல். ஃபியூச்சர்ல நான் புதுசா ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்க business model நான் வந்து வொர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து documentation பண்ண போறதா இருக்க போகுது இந்த சேனல். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிய வரதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். e-commerce ஸ்டோர்னா என்ன, dropshipping ஸ்டோர்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். e-commerce ஸ்டோர்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்டோருக்கான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம வந்து ஆன்லைன்ல சேல் பண்ணுவோம். சோ இதுதான் e-commerce ஸ்டோர். இதுவே dropshipping ஸ்டோர் அப்படினா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ஆன்லைன்ல கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஸ்டோருக்கான ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காது. நீங்க அந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ற இடத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். இட்ஸ் நதிங் பட் டீலர்ஷிப் கிட்ட ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ ப்ராடக்ட்ஸை நீங்க செல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டீலர்ஷிப் அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்டர் வந்தோனே நீங்க அந்த டீலர்ஷிப்க்கு சென்ட் பண்றீங்க. டீலர்ஷிப் மிச்ச விஷயத்தை டேக் கேர் பண்ணிப்பாங்க. சோ இதான் வந்து ஒரு dropshipping business model. இதுதான் ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃபரன்ஸ். சோ இதை நம்ம எப்படி கம்பைன் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் செலக்ஷன் பண்றதை உங்ககிட்ட எப்படி நான் சொல்ல போறேன், எப்படி நீங்க வந்து ஆன்லைன்ல இருந்து எடுக்கலாம், நெக்ஸ்ட் நீங்க ஆஃப்லைன்ல போய் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கற விஷயத்தை எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ப்ராடக்ட் செலக்ஷன் அப்படினு எடுத்துப்போம். சோ எது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸா இருக்கோ அது நல்லாவே சேல்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பட் இது ஒரு டிராபேக் என்னன்னா அந்த ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் ஒரு டைமுக்கு தாண்டதுக்கு அப்புறமா அது வந்து டிராபேக் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. சோ எவர்கிரீன் ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ எது ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் நீங்க சூஸ் பண்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் யூஸ் பண்றது இன்ஸ்டாகிராம்ல டைப் பண்ணுவேன், which is nothing but ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ்னு அப்லோட் பண்ணுவேன், இல்லாட்டி வந்து எவர்கிரீன் ப்ராடக்ட்ஸ்னு டைப் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயத்தை டைப் பண்ணும்போது எனக்கு ஒரு சில ரீல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அங்கேருந்தே நான் வந்து எடுத்துப்பேன் ப்ராடக்ட்ஸ். எனி ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கேன், இதோட பெஸ்ட்டான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிட்டு ஆஃப்லைன்லேருந்து அதை நம்ம ஆன்லைனில் இருக்கா செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ இது வந்து மோஸ்ட்டாக இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க ஸ்டோர்லேயே நிறையா இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் அட்ரஸ்லாம் அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டோரை நீங்கள் வந்து மேபி சென்னையில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோரை வச்சுட்டு நீங்கள் செல் பண்ணால் கூட அது ப்ராப்பராக செல் ஆகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் இங்கே இருக்க எனக்கு அங்கே சென்னை வரைக்கும் போக முடியாது, நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மீஷோவில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நான் ஏன் மீஷோ போடுறேன்னா நான் வந்து மீஷோ தான் யூஸ் பண்ண போகிறேன் ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு. ஸோ ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காமிக்கிற ஒரு ஹாரி பாட்டர் கீ செயினோ அங்கே இருக்குன்னா நம்ம அந்த ஹாரி பாட்டர் கீ செயினோ எங்கே இருக்குது, நம்மளோட சோர்சிங் பார்ட்டில் இருக்கா அப்படின்றத சோர்சிங் பற்றி கிளியராக சொல்கிறேன். சோர்சிங் பார்ட்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் செல் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் செலெக்ஷனான பெஸ்ட் மெத்தட். இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுறது அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ சோர்சிங் பார்ட்டுக்குள்ளே வரும். சோர்சிங் பார்ட் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா ரோப்போ சர்க்கிள், க்ளோ ரோட் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். பட் இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே இருக்காது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்காதுக்கு போகிறது சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மார்ஜின் வச்சு சேல் பண்ணும்போது which is nothing but இதோட விலை வந்து 500னா நீங்கள் ஒரு 700 வச்சு சேல் பண்ணிங்கன்னா ஒரு 200 rupees ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆனால் இதோட விலையே ரோப்போ சர்க்கிள்லேயோ இல்லை க்ளோ ரோட்லேயோ ஒரு ஆல்ரெடி 700 இருந்துச்சுன்னா அந்த 700க்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா பீப்புள் பை பண்ணுவாங்களா, ஒரு பாட்டிலுக்கு 700 மேலே சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நாட் பாசிபிள். ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு தான் நம்மளோட ப்ராஃபிட் ரேஞ்சை டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரோப்போ சர்க்கிள், க்ளோ ரோட் மாடரேட், பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ப்ராஃபிட் கொண்டு வர முடியாது. பட் ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் என்கிட்ட ஒரு சோர்சிங் இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த நிறைய மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் தான் பெஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளால் ஒரு ப்ராடக்ட்டை எனி ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராடக்ட்டை எங்கேருந்து சோர்ஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம வந்து மீஷோலேருந்து சோர்ஸ் பண்ண முடியுது. மீஷோவில் இருக்க ஆப்ஷன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மீஷோலேருந்து வந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெலர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் இங்கே சர்ச் பண்ணி நம்ம செட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி கிடைச்சிருது. ரொம்ப ரேராக இருக்க ப்ராடக்ட்ஸ் நம்ம மீஷோவில் கிடைச்சிருது. ஸோ மீஷோவை நீங்கள் சோர்சிங் பார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோர்சிங் பார்ட்டுக்கு நான் மீஷோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மீஷோவில் நம்ம வந்து டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. போய் டெலிவரி பண்ணும் போது நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி போய் டெலிவரி ஆகும், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வச்சுருப்போம், அவங்க வந்து வாங்குவாங்க, ஆனால் போய்ட்டு செலவாகும் போது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். which is nothing but ரீசெலர் இருக்க ஆப்ஷனுக்கு நம்ம பில்லை நம்ம என்ன ப்ரைஸ் சொல்கிறோமோ அந்த ப்ரைஸ் தான் போய் அவங்ககிட்ட லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ரீசெலர் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லேயே காமிக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு வந்துடும். நான் வந்து வாய்ஸ் ஓவரோட சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மீஷோலேருந்து ரீசேல் பண்ணிக்க முடியும் ஈஸியாக ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோர் வச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மீஷோ ஆப்பில் இருக்கோம். ஓகேங்களா, மீஷோ ஆப்பில் வந்து நான் வந்து இப்போ வந்து சும்மா வச்சு இது இந்த ப்ராடக்ட்டு என்ன ப்ராடக்ட் இது நான் ஸ்லிப் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சிலிக்கான் ரொட்டி மேக்கரோட சார்ட்டு. ஓகேவா,
இந்த சார்ட்டை வந்து எவ்வளோ 159 ருபீஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டை நான் இப்போ சோர்ஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட்டை என்னோடய ஸ்டோரில் ஆர்டர் போட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல ஸ்டோருக்கு வந்து இதை பை நவ் கொடுத்து இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனில் வச்சு தான் பை நவ் கொடுப்பேன். நான் என் ப்ராடக்ட் வந்து என்னோடய ஸ்டோரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டோரில் வந்து ஒரு 250 ரூபா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்கும் ப்ரைவியூ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் இப்போ கண்டினியூ கொடுத்தா எனக்கு காமிக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ரீசெல்லர் ஆர்டர் இது இருக்குது பார்த்தீங்களா. ரீசெல்லிங் தி ஆர்டர் எஸ் கொடுத்து என்ன சொல்லுது, ரீசெல்லிங் தி ஆர்டர் ஆட் தி ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரைஸ் வித் யுவர் மார்ஜின் அப்படின்னு சொல்லுது. என்னோடய மார்ஜின் என்ன 250 ரூபா. ஸோ நான் 250 ரூபா சொல்கிறேன். என்னோடய மார்ஜின் 99 ரூபா கிடைக்குது. இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதில் படித்து பார்த்தா தெரியும், ஆட் அ ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரைஸ் வித் யுவர் மார்ஜின். அதில் எனக்கு ஒரு ஆப்ஷன் காமிது, ஃபைனல் ப்ரைஸ் வில் பி பிரிண்டட் ஆன் தி இன்வாய்ஸ். ஸோ கஸ்டமர்கிட்ட போய் சேரும் போதே 250 ரூபா தான் போய் சேரும். அப்போ எந்த ஒரு டவுட்டும் வராது அவங்களுக்கு. ஓகே, இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தா ப்ளேஸ் ஆகிடும். அவங்க அட்ரஸ் போட்டு நான் ப்ளேஸ் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டுக்கு வரும். ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் அப்படின்னு உள்ளே வரும்போது உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரி ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறீங்க, எங்கே க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் நிறைய பேர் யோசிச்சிங்கன்னா ஷாப்பிஃபை, விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய ஒரு கம்பெனிஸ் தான் ஞாபகம் வரும். நான் ஷாப்பிஃபையோ இல்லை விக்ஸோ யூஸ் பண்ணல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரீசன் இருக்குது. மொதல் ரீசன், என்னால் மந்த்லி 5,000 இல்லாட்டி இது 3,000 per month இருக்கட்டும், மந்த்லி என்னால் கொடுக்க முடியாது. அப்படி நான் 3,000 5,000 நான் மந்த்லி பே பண்ணாலும் என்னால் கம்ப்ளீட்டாக எவ்ரி மந்த் பே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் என்னால் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அதில் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, விச் இஸ் நத்திங் பட் ஒரு 5,000 இல்லை 3,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் வரும். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் நான் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஷாப்பிஃபை பக்கம் போகல. இது ஒன் ஆஃப் தி ரீசன். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கலெக்ஷன். இந்த பேமெண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பிஸ்னஸ் மாடலில் ட்ரை அவுட் பண்ணி வரணும்னு நினச்சா கூட உங்ககிட்ட ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். விச் இஸ் நத்திங் பட் கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கரண்ட் அக்கௌண்ட்னாலே மினிமம் 10,000 அதில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், எப்பயுமே இருக்கணும் எடுக்காமல். ஸோ அந்த மாதிரி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் ஒன்று இருக்கணும். ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரு 5,000 ருபீஸ் ஆகும். இது எல்லாமே நம்மக்கிட்ட சரி பண்ணணும்னா ஒரு 15,000 ருபீஸ் செட் ஆகணும். அப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட முடியாத இருக்கிறவங்க நான், விச் இஸ் நத்திங் பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களே நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை க்ரியேட் பண்ணிக்கோங்களேன். நான் என்ன பண்ணேன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர், நான் எப்படி பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணேன் பீப்புள் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபுல்லாக சொல்ல வரேன். இப்போ ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் இந்த பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறதுனாலே உங்ககிட்ட வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் 3 பெரிய இண்டஸ்ட்ரீஸ், விச் இஸ் நத்திங் பட் ஒரு பேமெண்ட் கலெக்டிவ் சாஃப்ட்வேர்ஸ், அவங்களாம் வந்து 3 கம்பெனிஸ், ஸ்ட்ரைப்பு, நெக்ஸ்ட் வந்து ரேசர்பே, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாமோஸ், இவங்க 3 பேர் தான் மேஜரான ஒரு பேமெண்ட் கலெக்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஷாப்பிஃபைக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணுறோங்க. இவங்க 3 பேருமே நம்மளை உள்ளே எடுத்துக்கணும்னா நம்மக்கிட்ட கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். இது எல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். முதல்ல நம்ம தான் வந்து ட்ரை அவுட் தானே பண்ணி பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம இந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இப்போ தான் வந்து என்னோட ஸ்டோரிக்குள்ளே வரீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸராக, விச் இஸ் நத்திங் பட் வெப்சைட் டெவலப்பராக, நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக 3+ இயர்ஸாக இருக்கேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே. யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வெப்சைட்டை நோ கோட் இல்லாமல் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ நம்ம ஏன் ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணக்கூடாது, கோடிங் நாலேஜ் இல்லாமல் நம்மளால் ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் முடியும் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்போ தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டோர் கிரியேட் ஆச்சு, productszonestore.com. இந்த ஸ்டோரை நான் ஓனாக பில்ட் பண்ணேன். இது என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் நான் எப்படி பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பீப்புள் கிட்ட டேரெக்டாக என்னோட QR கோட் ஸ்கேனரை கொடுத்துட்றேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் நம்ம இந்தியாவில் இருக்கவங்க QR கோட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப பழகி போயிருக்காங்க QR கோட் வச்சு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது. ஸோ அப்படி அவங்க எனக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஓன் ஸ்டோரில் அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அந்த அக்கௌண்ட் மூலமாக அவங்க ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சா, இல்லை வந்து வெயிட்டிங்கில் இருக்கா, இல்லாட்டி மூவ் ஆன் ஆகிடுச்சா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டே க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்னோட ஓன் ஸ்டோரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஓன் ஸ்டோரில் இருக்க ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தேன்னா, இல்லாட்டி ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எதர் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், நான் மீஷோவில் வந்து என்ன ப்ராடக்ட் வேணால் சோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஷாப்பிஃபைல மீஷோவை கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஸும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இதில் முக்கியமான விஷயம்னா, மீஷோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும், ரொம்ப லோவஸ்டான ப்ரைஸ் இருக்கும். என்னால் ஈஸியாக அதை சோர்ஸ் பண்ணிக்க முடியும் என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்னு வரும்போது நான் யாருக்கிட்டையுமே மந்த்லி காசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ஒன் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணனா அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக மந்த்லி எந்த ஒரு சார்ஜஸும் யாருக்கிட்டையுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன் ஆஃப் தி விஷயம். ரெண்டாவது பேமெண்ட் கலெக்ஷன் வரும்போது நான் அந்த ஸ்ட்ரைப்பு ரேசர் பே இன்ஸ்டா மோஜன் போகும்போது எனக்கு 100 ரூபா ஒருத்தன் வாங்குறான்னா அதில் 5 ரூபா அவன் எடுத்துக்கிட்டு மீதி காஸ்ட்டாக எனக்கு கொடுப்பான். ஸோ 95 ரூபா தான் வரும். அவனுக்கு பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு அவன் 5 ரூபா ஆட்டையை போட்டுருவான். ஸோ இப்படி இருக்கும் போது நான் இந்த டைமில் என்னோட கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கனால ஸ்கேன் பண்ணால் எனக்கு கூகுள் அக்கௌண்ட்டு தான் வந்துடும். என்னோட கூகுள் பேயில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி இருக்கும் போது நான் யாருக்கிட்டையுமே ஒரு பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க என்கிட்ட ஆர்டர் வந்துடும். இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து எனி ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆனால் உள்ள சோர்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே என்னோட விஷயம் தான். என்னோட ஓன் ஸ்டோர் தான், ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் தான். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிஃபைல யாராச்சும் வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆனோடனே டேரெக்டாக அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொப்போசோ கார்ட்லேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ப்ளேஸ் பண்ண உடனே ரொப்போசோ கார்ட்டில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அவங்க போய் டெலிவரி பண்ணுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரில் எனக்கு இப்போ நம்ம தான் பிகினராக இருக்கும்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 2 இல்லை ஒரு ஆர்டர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்கும்போது என்னால் இல்லை மேக்ஸிமம் 10 ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் நைட்டே போய் செக் பண்ணும்போது என்னால் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும், யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து மேனுவலாக ஆர்டர் போட்டுருவேன். விச் இஸ் ஒரு 10 பேர் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் அந்த 10 பேருக்கு ஆர்டர் போட்டுருவேன். மீஷோ டெலிவரி டீம் அவங்ககிட்ட டெலிவரி பண்ணுறாங்க. அப்படி டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு பேமெண்ட்டில் அவங்களுக்கு நான் என்ன ப்ரைஸ் சொல்கிறேனோ, இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் 100 ரூபா மீஷோ இருக்குன்னா அது என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் 200 ரூபா நான் போட்டிருக்கேன்னா அவங்க பேமெண்ட் பண்ணி 200 ரூபா எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது மீஷோ போய் டெலிவரி பண்ணும்போது அந்த பேமெண்ட் பில்லை 200 ரூபா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் விஷயம். ஸோ இதுதான் நான் மேனுவலாக போட வேண்டியது தான் ஒரே ஒரு ட்ராபேக். அது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இல்லை. அதை கூட நான் அந்த அளவுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எதுக்கு மந்த்லி 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு நான் அந்த பக்கம் போகல. என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னியை ட்ரை அவுட் பண்ணணும் தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா இது வந்து நானே இப்போ ட்ரை அவுட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன், வெதர் இது ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ இதை நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராலையும் 5000 கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மந்த்லி கொடுக்குற அளவுக்கு பணம் இருந்ததுன்னா, ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிற அளவுக்கு பணம் இருந்ததுன்னா, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பணம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஷாப்பிஃபைலே போயிடுங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது ஒரு பேசிக் ஃப்ரெஷர் இருக்கவங்களுக்கு, மணி இல்லாதவங்களுக்கு, மணி ஏர்ன் பண்ணணும் ட்ரை அவுட் பண்ணியிருக்கவங்க பீப்புளுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் பில்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் சொல்ல போனால் இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்கு நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமலாம் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 2000 to 3000 rupees நீங்கள் வச்சுருக்கணும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரை அவுட் பண்ணி பார்க்க முடியும். இது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ இல்லாட்டி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமாக ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் மட்டும்தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்குள்ளே என்டர் ஆகணும். அப்படி இல்லாட்டி எனக்கு இதான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மாடல், நான் இதில் தான் பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ்க்கு காம்படிஷன்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் எடுத்தோடனே இதுக்குள்ளே குதிக்கணும்னு நினச்சிங்கன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், அதை ஜெயிக்கிறதுன்றது டைம் எடுக்கும். ஸோ நான் எப்படி இதை ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரைமரி பிஸ்னஸ் மாடலை நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கோடிங் மாதிரி இல்லாமல் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ்க்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்னோட ப்ரைமரி இன்கமே அதுதான். அப்படி என்னோட ப்ரைமரி இன்கம் ஸ்ட்ரீமாக இருக்கும் போது இது நான் வந்து என்னோட செகண்டரி பிஸ்னஸ் ஸ்ட்ரீமை ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃப்ரீலான்சிங் ஜார்னிஸும் ட்ரை அவுட் பண்ணுவேன் இந்த வீடியோக்குள்ளே, இந்த யூடியூப் சேனல் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ப்ரைமரி இன்கம் ஸ்ட்ரீம் இருக்கும் போது நான் செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுறேன். அதெல்லாம் நான் இப்போ ஸ்டோரை ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். நீங்களும் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி மணி இல்லாதவங்க இருந்தீங்கன்னா ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் மாடல் இருக்குது, சின்னோன்னு என்ன ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் உங்களோட ஓன் ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரை நீங்களே கிரியேட் பண்ண முடியும் கோடிங் நாலேஜே இல்லாமல். நீங்கள் என்னோட ப்ராடக்ட் ஓன் ஸ்டோர் பார்க்காம நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பேமெண்ட் கேட்வேயோட உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் சோர்ஸ் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பாசிபிள். அது எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எப்படி கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, எப்படி கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன். ஆக்சுவலாக 3+ இயர்ஸாக என்னோட வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ்னாலையும் நான் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்கில்ஸையும், எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற ஸ்கில்ஸையும், நீங்கள் எப்படி கோடிங் நாலேஜே இல்லாமல் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணுறது, பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ப்ரொஃபஷனல் லுக்கிங் அதர் ஸ்டோர்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
பண்ணிட்டு சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி யூடியூப்லேருந்து செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், ஃபோர்த் பேட்ச்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் மட்டும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணலாம். பட் இப்போ கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன் டைம் தான் நம்ம வந்து பேட்சாக பீப்பிள் எடுக்கிறதுனால ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். ஸோ நீங்கள் குரூப்பில் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு எவென்ச்சுவலி எப்போ உங்களுக்கு அப்கமிங் பேட்ச் வருது அப்படின்றத கிளியராக உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதா உங்களோட விருப்பம் தான். பட் நான் எதுவும் கம்பல் பண்ணல, நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி உங்களோட விருப்பம் தான். நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு வரும். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டோம், சோர்ஸ் பண்ணிட்டோம், ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட்ஸை நம்ம சேல்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுவலாக போய்ட்டு மீஷோவில் போடுவோம். அங்கேருந்து டேரெக்டாக நம்மளுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெஸ்ட்டாக சொல்ல போனால் மீஷோவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீஷோ வீடியோவை நான் உங்ககிட்ட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக எடிட்டர் போட்டிருப்பாரு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சினேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். பட் இதில் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். நான் எப்படி ட்ரை அவுட் பண்ணி பார்க்குறேன்னா, இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. இந்த சேல்ஸுக்கு ஆட்ஸுக்கு முன்னாடி ட்ரை அவுட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியதாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ஆட்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஆர்கானிக் வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஆர்கானிக் வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் உங்களுக்கு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளுக்கு productzonestore.com அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த பேஜில் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறத டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மூலமாக எனக்கு என்கொயரிஸ் வருது, 1-2 சேல்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி நான் விஷயத்தெலாம் இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சைட் பை சைடாக. அதை நீங்கள் கூட ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்றது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது ஆக்சுவலி எனக்கு சொல்ல போனால் அது ரொம்ப பெஸ்ட்டாகவே ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மணி இன்வெஸ்ட் பண்ணாமல், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இது பார்க்குறவங்க எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு, ரொம்ப அதிகமாக இன்கம் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஆட்ஸ் போட்டு ரன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு போனால் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். இந்த மாதிரி தான் நம்ம புது ப்ராடக்ட் ட்ரை அவுட் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம ட்ரை அவுட் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வரிசையாக ஒரு 5 இல்லை 6 ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி எப்படிலாம் ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி சோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற டீசெண்டான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வீடியோஸ் இந்த வீடியோக்குள்ள நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் அதுக்கு முன்னாடி போட்ட சேலஞ்சஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும், இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.